राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदास ஒரு குருவினுடைய தர்மம். சாதாரணமாக நிறைய தர்மம் சொல்லுவோம். ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், சந்நியாச தர்மம், குடும்ப தர்மம், தாம்பத்திய தர்மம், புத்திர தர்மம், புத்திரி தர்மம், பெற்றோருடைய தர்மம், ராஜ தர்மம், பிரஜா தர்மம், நிறைய உண்டு. நம்ம சனாதன தர்மத்தில் திரும்ப 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 தர்மம் தான் பெருசு. எல்லாரும் தர்மப்படி நடந்தா எப்படி இருக்கும் உலகம்? நிஜமாவே இப்ப மரம், செடி, கொடி இதெல்லாம் தர்மப்படி இருக்கு. அது அதர்மத்துல பண்றதே கிடையாது. ஒரு நாளும் மாமரம் தேங்காய் காய்க்காது. ஒரு நாளும் தென்னை மரம் எலுமிச்சம்பழம் தராது. ஒரு நாளும் மல்லிகை கொடி பரங்கிக்காய் தரப்போறது கிடையாது. பரங்கிக்காவும் கொடிதான், ஆனா அது ஒரு தர்மத்துல அப்படியே நிக்கிறது. ஒரு நாளும் மான் சிங்கத்தை சாப்பிடவே சாப்பிடாது. நம்ம சொல்லுவோம் சாதாரணமா, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. இதெல்லாம் தர்மம்ன்றாங்க. சூரியன் ஒரு நாளும் சில்லுன்னு ஆகாது, அது சுட சுடதான் இருக்கும். கடல் வற்றவே வற்றாது, அது அப்படிதான் இருக்கும். சூரியன், சந்திரன் எல்லாமே அதனுடைய தர்மத்துல இருக்கும். ஆனா இந்த தர்மம் யாருக்காக சொல்லப்படுறது அப்படின்னா, தர்மத்துல ஒரு சோம்பேறித்தனம் இருக்க மனுஷர்களுக்காகத்தான் தர்மத்தை இவ்வளவு விதமா சொல்ல வேண்டியது. மனிதர்களுக்கு தர்மத்தை பண்றதுல ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அஸ்ரத்தை என்னைக்குமே உண்டு. அப்ப எல்லாரையும் தர்மத்தை நடக்க வைக்கிறதுக்காகத்தான் குரு. அதுதான் குரு தர்மம் விசேஷம். சமர்த்த ராமதாசரை பார்த்தோம் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி அவன் ஒண்ணு வேண்டாம் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு போது அதெல்லாம் முடியவே முடியாது, நீ ராஜ தர்மத்தை ஃபாலோ பண்ண. கீதையை என்ன சொல்றான் பகவான்? உன் தர்மம் க்ஷத்ரிய தர்மம், நீ அதை பண்ணித்தான் ஆகணும். அவரவர்களுக்குரிய தர்மத்தை பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது உலகம் எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, மற்றவர்கள் எப்படி இருக்கான்றதை விட நாம தர்மப்படி இருக்கும் பொழுது நிஜமாவே நமக்கு சந்தோஷமா இருக்கும். மற்றவர்கள் அதர்மம் பண்ணிட்டு இருந்தாலும், மற்றவர்கள் ஒழுங்கா இல்லைனா கூட நாம தர்மப்படி இருக்கும் பொழுது நிஜமாவே அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் சரியா இருக்கேன், நிஜமாவே அது ஒரு உற்சாகம் இல்லையா? அந்த மாதிரி நம்மள தர்மத்துல இருக்க வைக்கிறோம். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் என்ன தர்மத்துல இருந்தா அவர்களுக்கு நிம்மதியோ அதை சொல்லிக் கொடுக்கிறார். குருவினுடைய தர்மம் இதுதான். நீ இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, நீ இப்படி இருந்தா நல்லது, இதுதான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப ராமன் எப்படின்னா மனுஷ தர்மம் எப்படின்னு வாழ்ந்து காட்டினான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் உண்டு இல்லையா?
அதனால தர்மம், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ அப்படிதான் சொல்றோம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த தர்மத்துல நமக்கு ஒரு ருச்சியும் ஸ்ரத்தையும் இன்னைக்குமே வேணும். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவ்வளவு அழகா பலவிதமாக தர்மத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வழி காட்டுறார். குரு முக்கியமா வழி காட்டுறார் நமக்கு. இந்த வழியில நாம பயணப்படணும். கூகுள்ல மேப் போடுறோம், எங்கேயாவது போகணும்னு வழி காட்டும். ஆனா பிரயாணம் பண்ண வேண்டியது நாம தான். நாம போகிற வேகம், போகிற வண்டி, இதுக்கேற்ற மாதிரி அது போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எல்லாம் சொல்லி, எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு எல்லாமே சொல்லும். அந்த மாதிரி குரு வழி காட்டுறார். அந்த வழியில நாம பயணப்படணும். இப்ப ஒரு வைத்தியனை பார்க்க போறோம், ஏதோ உடம்பு முடியல, அவர் சில மருந்துகள் கொடுக்கிறார், சில ஆகாரங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்றார், சில உடற்பயிற்சிகள் பண்ணணும்ன்றார். எல்லாம் பண்ணாதான் உடம்பு சரியாகும். வைத்தியனை பார்த்தா மட்டும் நோய் சரியாயிடாது. குருவை பார்த்தா மட்டும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சொல்றத பண்ணாத்தா பலன். சொல்றத பண்ணாலொழிய பலன் பூரணமா இருக்காது. எவ்வளவு எவ்வளவு பண்ற ஒரு வைத்தியன் சொல்றான், இந்த மருந்தெல்லாம் சாப்பிடு, மருந்தெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவேன். மருந்து சாப்பிடணும் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அப்பொழுதுதான் பலன் பூரணமா கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு எவ்வளவு தூரம் நாம எந்தெந்த விஷயங்கள்ல பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும். அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் பாடம் எடுக்கிறார்கள், ஆழ்ந்து ஊன்றி நல்லா படிக்கணும்ன்றவன் நிச்சயமாக நல்லா படிப்பாங்க. போதும் 50 மார்க், போதும் 35 மார்க், போதும் 70 மார்க் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரத்தையை பொறுத்து தானே மார்க் வரும், அதுக்கு மேல வராது. எத்தனையோ பார்க்கலாம், இந்த இள வயசு பசங்கள்லாம். இப்போ ஜனவரி வருது, இந்த ஜனவரியிலிருந்து அப்படின்னு முதல்ல ஜிம்முக்கு தான் பைசா கொண்டு கட்டுவானுங்க. ஜிம்கான சந்தோஷமா இப்போ அவனுக்கு தெரியும், 100 பேர் கட்டினான்னா 30 பேர் வருஷம் முடிச்சு கூட வந்தா பெரிய விஷயம், மீதி 70 பேர் வராது. அதுக்காக ஆஃபரெல்லாம் போடுவோம், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அப்படின்னு. அவ்வளோதான். அந்த ஒரு மாதம் 2 நாள் 1 மாதம் ஓடித்துனா பெரிய விஷயம். ஆனால் அதை விட முக்கியம் தொடர்ந்து அந்த உடற்பயிற்சி பண்ணாதான் அந்த உடலை மெயின்டைன் பண்ண முடியும். இதே தான் சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற இல்லையா. பழக 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 அந்த விஷயத்தை சுலபமா பண்ணிடும். நீங்களே முதல்ல சமையல் பண்ணும்போது எப்படி இருக்கும், இப்ப சமையல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? முதல்ல பண்ணும்போது இருந்த அந்த உற்சாகம் இப்போ ஏதோ பண்ணி வச்சா முடிஞ்சாச்சா, வேலையை முடிச்சாச்சு, எழுந்து வந்தோம், அவ்வளோதான். முதல்ல பண்ணும்பொழுது இருந்த ஜாகிரதை இப்போல்லாம் சரி உப்பு ஜாஸ்தியாக போச்சு, சரி உப்பு கம்மியாக போச்சு, அவ்வளோதான். அதை எப்படி சரி பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக யோசனை கிடையாது. அப்போ அந்த பழக்கத்தில் அனுபவத்தில் பல மாற்றங்கள் நமக்குள்ள வரும். அதேதான் தர்மம் பண்ணிட்டே வர வர தர்மப்படி இருக்க 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 அது சாதாரண ஒரு விஷயமா போயிடும். அதுக்கு மேல அது ஒரு பெரிய ஒரு கடினமான செயலா தெரியாது. ஸோ குருவனுடைய தர்மம் நம்மள தர்மத்துல இருக்க வைக்கிறது தான். சமர்த்த ராமதாசர் நிறைய சிஷ்யர்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். சில பேர் ரொம்ப வெகுளியா இருப்பார்கள், சில பேர் நல்ல கோபமா இருப்பார், சில பேர் நல்ல பணக்காரர்களா இருப்பார், சில பேர் பரம ஏழையா இருப்பார், சில பேர் பெரிய வீரத்தோட இருப்பார்கள், சில பேர் ரொம்ப அதிமேதாவியா புத்திசாலியா இருப்பார், சில பேர் குடும்பத்தையே ஒழுங்கா பார்த்துக்க தெரியாத அளவுக்கு இருப்பா, சில பேர் குடும்பத்தை அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் உண்டு. ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் ஒவ்வொரு விதத்துல அவர்கள் எந்த விதத்துல வாழ்ந்தா அவர்கள் ஆனந்தமா இருப்பார்களோ அந்த வழியை காட்டி கொடுக்கிறார். ஆனந்தம் தானே முக்கியம். நம்ம வாழறோம் அப்படின்னா
அந்த ஒவ்வொரு நாளும் ஆனந்தம். இன்னைக்கு ஆனந்தம் இல்லாமல் ஒரு செயல் கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. நல்ல வெயில் அலைஞ்சிட்டு வரும், பச்சை தண்ணி குடிச்சா அப்படி இருக்கும், நல்ல பானை தண்ணி குடிச்சா அப்படி இருக்கும். அதுமாவே அது ஒரு ஆனந்தம், அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. மழை பெய்யறது, அந்த மண் வாசனை, எவ்வளவு பெரிய ஆனந்தம் அது. இந்த மார்கழி மாசம் வந்தாச்சுன்னா இந்த பவழமல்லி மரமல்லி தான் அப்படி பூத்து குலுங்கி கீழே குப்புன்னு மனம் வீசும். இதெல்லாம் துக்கமா தர்றது, அமைச்சு பாருங்க, துக்கமே கிடையாது. அதெல்லாம் காத்தால பறவைகளுடைய நாதம், கிளபில கிளபிலன் கீச்சு கீச்சென்று எங்கும் மாணிச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலை. அதே இமயமலை போயாச்சுன்னா அப்படியே குளிர், அப்படியே குளிர குடைந்து நீர் ஆடாது. அதில் அந்த கம்பளிக்குள்ள போத்தின்னு படுத்துக்கிறதே சொல்லலாம். அப்போ எல்லாத்துலேயுமே இந்த வாழ்க்கையில ஆனந்தம் இருக்கு. கண்ணால பார்க்கறதுல ஒரு ஆனந்தம், காதுல கேட்கறதுல ஒரு ஆனந்தம், கால்களால் நடக்கிறது ஒரு ஆனந்தம், விளையாடுறது ஒரு ஆனந்தம், சிரிக்கிறது ஒரு ஆனந்தம். பார்க்கலாம் இந்த வாத்து, ஸ்வான், இந்த அன்னப்பட்சிகள் மாதிரி அதெல்லாம் டெய்லி இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்வான் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ரெண்டும் இப்படி சேர்ந்து இப்படி முகத்தை அப்படி முட்டிக்கிறதும், அப்புறம் கரகம் அப்படி நடக்கிற மாதிரி அப்படி தண்ணியில் போகிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தெருநாய் அம்மாவும் திருநாய் குட்டிகளும் விளையாடுறது பார்க்கணும், ரொம்ப ஆனந்தம் விளையாடும். எப்பயாவது அது கோச்சிக்கும், அம்மா தப்பு பண்ணா நம்ம தான் விட்டு விட்டு சிடி சிடி விழுந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்க. அந்த திருநாய் அம்மாவும் திருநாய் குட்டியும் விளையாடுறது அத்தனை ஒரு ஆனந்தம். நேற்று கூட நம்ம தூத்துக்குடி மேலூர் ஸ்டேஷனில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். என்றா சும்மா அப்படி அலைஞ்சிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னமோ வேகமாக வந்தது. நான் சொன்னடா வேகமாக நம்மளை பார்த்து வருது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சைடில் இறங்கி ஒரு குதி தாவித்து அங்கே இருந்து தாவித்து நேராக போச்சு. அவரோட குட்டி நாய் அங்கே இருக்குது. இந்த நாய்க்காக ஒரு சின்ன தட்டை ஏதோ சோறு போட்டிருக்காங்க, ஏதோ போட்டிருக்காங்க. இந்த குட்டி நாய் நான் சாப்பிட போகிறதுக்குள்ள அங்கே இருக்க ஒரு 10-15 கோழி வந்துருச்சு. இதை விடலை. அது எங்கள் அம்மா சும்மா அலைஞ்சிட்டு இருந்த பிளாட்ஃபார்மில் அப்படி ஒரு தாவி அங்கே போய் ஒரு கத்தி அந்த கோழிகளை விரட்டி அந்த குழந்தைய நாக்கால் நக்கி கொடுத்து அது பக்கத்தில் பிடிச்சி நின்று வச்சு அதை சாப்பிடதான்னு செக் பண்ணிவிட்டு அது சாப்பிடணும். திருப்பி அது பாட்டு திருப்பி அது வரைக்கும் அது பாட்டுக்கு இது பாட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை, அதால் அதை சமாளிக்க முடியாதுன்ற பட்சத்தில் ஓடி போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அழகு. அவ்வளோ அழகான விஷயம் அது. நான் பார்த்தேன். அப்போ சொல்லுவோம் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் சொல்லணும். அதுக்கு தெரியுது என் குட்டி, அதுக்கு இந்த கோழிகளை எதிர்த்து போராடுற சக்தி இல்லை. அது பெருசான பிறகு பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் பார்த்துக்கணும் இங்கேயோ நடந்து விடுவிடும் ஓடுறது. அந்த ஓடின அழகும் அந்த ஒரு கத்தி அந்த கோழிகளை விரட்டி விட்டதும் தன் குட்டி நாயை அழகா நக்கி கொடுத்ததும் அது அம்மா மேலே இப்படி சாஞ்சின்றதும் நிஜமாவே தெய்வீகம். இங்க தெய்வீகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்க ஆனந்தம் பலவிதமா இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. ஆனால் நாமெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம், கஷ்டப்படுறதுக்காகலாம் வரல. கர்ம வினைனா நமக்கு முக்கால்வாசி கஷ்டமும் முடிவு பண்ணிட்டோம். கர்ம வினையில ஆனந்தமும் உண்டு. கர்ம வினைனா நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மாக்களுடைய பலன்கள், அது பேர் தான் கர்ம வினைன்னு பேர். கர்ம வினை எப்பொழுதும் கெடுதலாக தான் இருக்கணும்னு எங்கேயுமே கிடையாது. நம்ம கிடைக்கிற சாப்பாடுல எல்லாமே கர்ம வினை. நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது இல்லை, எல்லாமே கர்ம வினைன்னு வரும்போது நம்ம பண்ண கர்மாவுக்கான பலன், அவ்வளவுதான். அதனால ஆனந்தமா இருக்கணும். சமர்த்த ராமதாசன் ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் ஆனந்த ரகசியம் அவ்வளவுதான் வேணும், வேற என்ன வேணும். நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அதுல ஒரு சிஷ்யர், அவர் எப்படின்னா எப்பொழுதுமே சமர்த்த ராமதாசர் பின்னாடி இருந்துட்டு அவர் பஜனை பாடும் பொழுது அவர் மிருதங்கம் எல்லாம் தொட்டுவார். ஜம்முன்னு எப்பொழுதுமே கோனேரி பந்த் அப்படின்னு அவருக்கு பெயர். டெய்லி சமர்த்த ராமதாசர் கீர்த்தனை பண்ணுவார். அவர் பின்னாடி நின்று இந்த கழுத்தில் மிருதங்கம் மாதிரி இப்படி தட்டிட்டு இந்த கீர்த்தனத்துக்கு ரொம்ப அழகாக பார்த்து சமர்த்த ராமதாசோட கதையும் கேட்டு இன்னைக்கும் வார்க்கரி சம்பிரதாயத்தில் பார்க்கலாம், உட்காந்துட்டு கதை சொல்ல மாட்டார்கள். இந்த ஹரி கீர்த்தனம் அப்படின்றது
நின்றுட்டு தான் பண்ணணும். காலில் சலங்கை எல்லாம் கட்டிப்பார்கள், கையில் தம்பூரா வச்சிருப்பா, கையில் சப்பலா கட்ட வச்சிருப்பா. ரொம்ப வயசானவர் ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்க மட்டும்தான் அவங்க தான் உட்காந்துட்டு கதை சொல்றதுக்கு அதிகாரம் உண்டே ஒழிய மற்றவர்கள் யாரும் உட்காந்து கதை சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இந்த ஹரிகீர்த்தனம்னு சொல்லுவார்கள், ஹரிகதா காலக்ஷேபம் சொல்லுவாங்க. இந்த ஹரிகதையை அப்படிதான் சொல்லுவார். நம்ம ஆஷாட சுக்ல ஏகாதசி சமயத்துல பண்டரிபுரம் போனோம்னா சந்திரபாகா நதிக்கரையில் லைனா யாராவது இந்த ஹரிகதா கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் நின்றுட்டே தான், கேட்கிறவர்கள் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார்கள், சொல்றவர்கள் நின்று இருப்பார். கேட்கிறவர்கள் தான் உட்கார்ந்து தான் கேட்கணும், சொல்றவர் நின்றுட்டே சொல்லுவார். இதுதான் ரூல். சமர்த்த ராமதாசர் நின்றுட்டுலாம் அழகா கதை சொல்லுவார். இந்த கோனேரி பந்த் ரொம்ப ஸ்ரத்த, எப்பொழுதுமே அவ்வளவு ஸ்ரத்த. சரியா வந்து நிற்பார். அந்த மராட்டிக்காரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு கட்டிப்பாவா. அந்த ஹரிகதா அந்த அந்த வெள்ளை நம்ம ஊர்ல கிடையாது. அந்த பிரிச்சுன்னு ஒரு நிஜமாவே தும்பப்பூ வெள்ளை நான் பார்த்தது மகாராஷ்டிரால தான். அவர்கள் கட்டுற அந்த வேஷ்டி அதெல்லாம் தான் வெள்ளை வெள்ளையேன்னு, அதை பெருசா பார்டர்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம ஊரை கட்டுற மாதிரி இந்த மயில் கன்வேஷன் அந்த மாதிரிலாம் வெறும் வெள்ளை வெள்ளையேன்னு சின்ன ஒரு கோடு இருந்தால் பெரிய விஷயம், அவ்வளோதான். அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை குர்த்தா அப்படி ஜம்மன் பிளிச்சுன்னு இருப்பான். சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் ட்ரெஸ் உடுத்திப்பார்கள் வார்க்கரிக்காரன். அது சமர்த்த ராமதாசர் வரப்போறாரு, ஜம்முன்னு வந்து நிற்பார். 6 மணிக்கு கீர்த்தனா, ஒரு 5 5:45 தயாராகிடுவார். அழகா வருவார். கழுத்தில் இருந்தெல்லாம் மாட்டிண்டு டோல்கி எல்லாம் மாட்டிண்டு ஜம்முன்னு நிற்பார். யார் மேலேயும் பொறாம கிடையாது, யார் மேலேயும் கம்பேரிசன் கிடையாது. சமர்த்த ராமதாசர் பல பேரோட பேசிட்டு இருப்பார். இவர்கிட்ட பெருசா பேசக்கூட மாட்டார். ஒரு பாடு சமர்த்த ராமதாசர் எல்லாட்டி பேசுறதை கேட்டு இருப்பார். அவ்வளவுதான் அவருக்கு. சமர்த்த ராமதாசர் எல்லாத்தையும் சொல்ற, ஓகே இது என்ன விஷயம், வாழ்க்கைக்கு என்ன விஷயம் சொல்றார். அவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறாரு, இவங்க கிட்ட எவ்வளவு நேரம் பேசலையே, அவங்கள கோச்சுண்டார். நம்ம இப்படிலாம் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, இது எதுவுமே கிடையாது இவருக்கு. இந்த கோனேரி பந்துக்கு அவரு அவரோட பேசிட்டு இருக்காரு. என் குரு யார்கிட்ட எதை பேசினாலும் அதுல என் வாழ்க்கைக்கான விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசர் சொல்றதை மட்டும் கவனிச்சுப்பாரு. அவர்கிட்ட அவங்க கிட்ட பேசுறாங்களே, அந்த வீட்டுல என்ன வம்பு, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, இதுக்குள்ள போகவே மாட்டார். ஏன்னா மனித மனசினுடைய இயல்பு, ஏதான ஒரு விஷயம் யாராவது என்னாச்சு ஏன் திட்டுறார், என்ன பிரச்சனை, அதாவது அவங்க திட்டு வாங்குறப்ப நம்ம ஜாகிரதைன்னு தோணாது. அவங்க என்ன பிரச்சனை பண்ணாங்க அதை இதனால திட்டு, பெரிய பேர் வம்பு. இது பேர் சத்சங்கம் எல்லாம் கிடையாது. சத்சங்கம் நிறைய வம்பு உண்டு. எல்லா சத்சங்கத்திலையும் நிறைய நான் பார்த்தாச்சு, பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் குருவிடத்துல அதை கவனிக்கணும். இந்த கோழியை சொல்லுவா, இந்த கோழி குப்பையை தான் கலரும். அதுல அதுக்கு என்ன தானியம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கும். அங்க வைரமே இருந்தாலும் தள்ளி விட்டுடும். அதுக்கு வைரம் அவசியம் இல்லைல்ல. வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், யாரோட இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்லவைகளை எடுத்துக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் சேகரிக்கிறீர்கள் உங்க எண்ணங்கள், விஷயங்கள் எல்லாம். நீங்க என்ன சேமிச்சுக்கலாம் அதானே உங்களுக்கு உபயோகமாகும். நீங்க குப்பையை சேமிச்சு வச்சா குப்பை, இந்த பழைய பேப்பர் இரும்பு சாமான்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அது எதெல்லாம் பிரயோஜனப்படுமோ அதெல்லாம் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் குப்பை, எல்லாம் வேலைக்கு ஆகாது, வேலைக்கு போகாது. கரெக்டா நம்ம தேவையில்லைன்னு தான் போடுறோம். அதுலேயும் இதெல்லாம் பிரயோஜனப்படும், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. பழைய கட்டையெல்லாம் விலைக்கெல்லாம் கிடையாது, வேணா நான் எரிக்க யூஸ் பண்ணுவேன், விறகு மாதிரி, அவ்வளோதான். இதெல்லாம் யூஸ் ஆகும். அவன் தெளிவாக சொல்லிடும். அவன் ரொம்பலாம் அலட்டிக்கவே மாட்டான். இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எடுக்கிறது பழசு வேணும். ஆனால் அதுலேயும் எதெல்லாம் தேரும் எதெல்லாம் தேராது. இதே தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், மனிதர் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதிலிருந்து உங்களுக்கு என்ன தேரணுமோ அதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு
எல்லாத்துலேயும் கவனம் வச்சுட்டு இருந்தால்னா வாழ்க்கை அப்படி போயிடும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்காக, இது நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. அப்புறமா திடீர்னு ஒரு நாள் ஆனந்தம்லாம் வராது, திடீர்னு ஒரு நாள் துக்கம் எல்லாம் வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு வைக்கிறது தான் பின்னாடி. பானையில ஒரு பாத்திரம் இருக்கு, தண்ணி வச்சோம்னா தண்ணி இருக்கும், பால் வச்சா பால் இருக்கும், கழுநீரை வச்சா கழுநீர் இருக்கும். எதை வைக்கிறோம் நம்ம கிட்ட தானே இருக்கு. நாங்களாம் சின்ன வயசு வரும்போது வீட்டு வாசல கழுநீர் தொட்டின்னு ஒன்று வைப்போம். மாடுகள்லாம் அப்படியே அலையும், அது பாடு எல்லாம் கொண்டு அங்கே போடுறான், அங்கே போடுற பழைய காய்கறியாக கொண்டு அங்கே போடு, காய்கறி கட் பண்ணது அதை கொண்டு போடு, அங்கே சாதம் கழுநீர் தானே பேர், கழுவி நீரை கொண்டு அங்கே போடு, எல்லாம் அதுக்குன்னே மாடுகள் வரும். அப்போ அந்த கழுநீர் பாத்திரத்தை கொண்டு பால் விட மாட்டோம், அதில் வேற எதுவும் சாப்பாடுலாம் பண்ண மாட்டோம், அது தனியாக அப்படியே இருக்கும். மாடு வரும், சாப்பிடும், போகும். அது அப்பப்போ கழுவி சுத்தம் பண்ணுற வேலை எங்களுக்கு இருக்கும், அவ்வளோதான். அப்போ நம்ம மனசும் ஒரு கழுநீர் பானையா, பால் பாத்திரமா, சாதம் வைக்கிறதா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிறைய நடக்கும் உலகத்தில். மனிதர்கள் விதவிதமாக நடந்துப்பார்கள், விதவிதமாக ஏமாற்றுவார்கள், விதவிதமாக நம்மளை தப்பாக பேசுவார்கள். என்றைக்குமே நடக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இன்னும் ஒரு 1,00,000 வருஷம் ஆன பிறகு கூட இதெல்லாம் நடந்துதான் இருக்க போகிறது. மனிதர்களுடைய இயல்பு மாறப்போறது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் நாகரீக வளர்ச்சி எல்லாம் வந்தாலும் மனிதனும் ஒரு மிருக ஜாதி தான். ஜந்தூனா நரதுர்லபக, இப்படிதான் ஆதிசங்கரர் சொல்றார். 2 கால் மிருகம், அவ்வளவுதான். அதனால இவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி நடந்துட்டாங்களே, எதுவுமே அதிசயமோ ஆச்சரியமோ கிடையாது. இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகள். டெய்லி பேப்பர்ல படிப்பீங்க, நமக்குன்னு வரும்போது பெருசா தெரியுது, அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு வரும்போது கதையா இருக்கு, செய்தியா இருக்கு. அதனால மனிதர்களோட தான். அப்ப இதுக்காகலாம் நாம துக்கமா இருக்க முடியாது. இவர்கள் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம பாட்டுக்கு அடுத்து ஆனந்தமா வாழறதுக்கான வழியை பார்க்கணும். இந்த கோனேரி பந்த் அவர் உண்டு, கீர்த்தனை பண்ணுவார், சமர்த்த ராமதாஸ் சொல்றது கேட்பார், சமர்த்த ராமதாஸ் நமஸ்காரம் பண்ணுவார், பிரசாதம் கொடுத்தா வாங்கிப்பார். எப்பயாவது சமர்த்த ராமதாஸ் எப்படி இருக்காங்க, உங்க ஆசை நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். பெருசா இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை, இதெல்லாம் கிடைக்கலன்னு புலம்பினதில்லை, என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சலிச்சுட்டதில்லை. மற்றவர்கள் எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு பொறாமையும் இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகானது. உங்க வழியை பார்த்துட்டு நீங்க வாழ்ந்து போங்க. உங்க எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்யறதா இருக்கட்டும். நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்ல இதெல்லாம் தேவையற்றதுன்னு நீங்க தான் தள்ளணும். இதையோ போட்டு உழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உழப்பிக்காம இருக்குதான் நாமஜபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், சத்தங்க கேளுங்கன்னு சொல்றோம். உழப்பு அப்படி போகும். நாமஜபம் பண்ணணும், திரும்பி மனசு ஓடும், திரும்பி நாமஜபம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா பழகி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஓடாது. முதல்ல சத்சங்கம்லாம் கேட்கும், ஒன்றும் புரியாது. இதுன்னு சொல்ற, சரி நல்லா இருக்கு, அவ்வளோதான், நல்லா பேசுறாருயான்னு போயிடுவோம். அது விஷயம் கேட்க 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 மனசுக்குள்ள இறங்கி வாழ்க்கையில மாற்றம் வரும்பொழுதுதான் சத்சங்கம் ஒரு சக்தி. அப்ப கேட்க 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 தானே சரி, விதைச்சோன்னு முளைச்சுடாது. அதுக்கான காலம் நேரம் எல்லாம் உண்டு, அப்படியே வளரும். முளைச்ச உடனே அது ஒன்று பூ பூத்துறாது, காய் காய்ச்சிடாது, பலன் கொடுத்துறாது. அதுக்கு ஒரு காலகட்டம் வந்து அதுக்கப்புறம் பூத்து அதன் பிறகு அது காயோ ஏதோ கொடுக்கும். அந்த காலம் வர வரைக்கும் நாம அமைதியா இருந்துத்தான் ஆகணும். நமக்கு வர வழி கிடையாது. அதனால அந்த பொறுமை, அந்த நிதானம் நமக்கு என்னைக்குமே அவசியம். அதனால அந்த விஷயங்கள், எந்த விஷயங்களை நாம மனசுக்குள்ள வச்சுக்கணும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றத நாம தீர்மானிக்கணும். அப்ப இந்த மனசுல தேவையற்ற எண்ணங்களை நீங்க தான் தள்ளணும்.
தேவையான எண்ணங்களை நீங்க தான் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு 50 ரூபா நோட்டை பத்திரப்படுத்துன்னு யாரும் அவங்ககிட்ட சொல்லணுமா? தங்கத்தை எங்க வைக்கணும் யார்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் விட்டுருங்க. மொபைல் போன் எப்படி வச்சுன்னு சொல்லணுமா? அதை நான் உபன்யாசம் பண்ணணுமா? எப்படி பார்க்க வேண்டாம்னா உபன்யாசம் பண்ணலாம். அது கேட்பீங்கன்னா எனக்கு தெரியாது. அது எப்படி சார்ஜ் பண்ணணும், எங்க வைக்கணும், சத்தியமா அதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப எது தேவை, உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு தான் வரணும். உங்களுக்கு அந்த தெளிவு வந்தாதான் சுகம். அதுக்காக தான் வாழ்க்கை. இந்த கோனேரி பந்த் அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். எனக்கு என் குரு இருக்கார். அவர் ராமராயா சொல்லி கொடுத்திருக்கார், ராமநாம ஜபம் சொல்லி கொடுத்திருக்கார். என் கடமை கீர்த்தனை பண்றது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, வேலைக்கு போகிறது, என்ன அவருக்கு ஏதோ ஒன்று வேலை பண்ணிட்டு இருப்பார், அவ்வளவுதான். ரொம்ப அழகா தெளிவா இருக்கு. சாயங்காலம் ஆயாச்சுன்னா அந்த கீர்த்தனம் பண்றது இப்படிதான். ஒரு நாள் அவ்வளவு நன்னா அவர் அந்த டோலக்கெல்லாம் டோல்கிலாம் வாசிக்கிறார், மிருதங்கம் எல்லாம். சமர்த்த ராமதாசர் ரொம்ப ரசிக்கிறார். அன்னைக்கு கீர்த்தனம் அவ்வளவு ஜோரா இருந்தது. அது இவர் திரும்பி திரும்பி ஜோர் ஜோர் அப்படின்ற அந்த கீர்த்தனம் வாசிக்கும் பொழுது வாசிச்சு எல்லாம் முடிச்ச உடனே சமர்த்த ராமதாசர் வந்து சேவிக்கிறார், நமஸ்காரம் பண்றார் எல்லாரும் போல. சமர்த்த ராமதாஸ் எழுந்த உடனே தோலை பிடிச்சி, நீ ஜோரா வாசிச்சடா, என்ன வேணும் சொல்லு அப்படின்ற. சாதாரணமா அப்படிலாம் கேட்கவே மாட்டார். அன்னைக்கு என்னடா வேணும் சொல்லு அப்படின்ற. இவருக்கு கையை கூப்பிட்டு கண்கள்ல கண்ணீர். அந்த வார்த்தையை அவருக்கு திக்கு முக்காடுறது. அவ்வளவு உரிமையா கேட்கிறாரு. அவர் எவ்வளவு பெரியவர் சமர்த்த ராமதாசர், என்ன பார்த்து என்ன வேணும் நீ கேட்கிறாரு. அவர் சொல்ல, எல்லாம் இருக்கு குருநாதா, சௌக்கியமா இருக்க, ஒரு குறை இல்லை, உங்க ஆசீர்வாதம் நிம்மதியா நன்னா ஜோரா இருக்கேன். சமர்த்தராம சிரிக்கிறார், அதெல்லாம் தெரியும்டா, வேறதான் கேளு அப்படின்ற. அப்போ கூட சரி சரி அப்படி சொல்ல விடலையா. கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா மகாத்மாக்கள் வந்து அதை விட கொடுத்துட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பா. மகாத்மாக்களை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதங்கள் அவளுக்கு வரதெல்லாம் அடுத்த வாழ் கொடுப்பதற்காகத்தான் அப்படின்னே வச்சுடுவா மைண்ட. யோசிக்கவே மாட்டா. எவ்வளவு பெருசு கொடுக்குறோம்னு கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டா. எவ்வளவு உயர்ந்த விஷயத்தை கொடுக்கணும், கொடுத்த வசக்தியா மட்டும்தான் கொடுக்கணும். இது மகாத்மாக்களுடைய சுபாவம். நம்ம தகுதியை விட நிறைய பல மடங்கு வசதியாத்தான் கொடுப்பார்கள். அது என் சுயம் அனுபவத்தில் நான் சொல்றேன். அப்ப திரும்பி சொல்றேன், என்னடா அவனு சொல்றா கேளு அப்படின்ற. ஒரு யோசிச்சு பாரு, கடைசியா கையை கூப்பிண்டு நல்ல சத்தான ஒரு குழந்தை வேணும். அது வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. அப்படி ஒரு சாதுவான ஒரு குழந்தை வேணும். சாதுன்னா அமைதியா தேமேன்னு அர்த்தம் இல்லை. சாதுன்னா பக்தன்னு அர்த்தம். அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள், அவர்களால் உலகத்துக்கு பிரச்சனை இருக்காது. சாதுனா யார் அடித்தாலும் வாங்கிக்கிறது, எவ பார்த்தாலும் அமைதியா இருக்கு, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. சாது அப்படின்னா அவன் உலகத்துக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் பண்ண மாட்டான், அவன்தான் சாது, அவ்வளவுதான். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட சமர்த்த ராமதாசர் ஜோரா ஒரு சத்தான குழந்தை பிறப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போயாச்சு. கொஞ்ச நாள்ல சத்தான ஒரு குழந்தை பிறப்பான். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவனுக்கு பேர் அம்பாஜி அப்படின்னு தான் இருக்கிறார். நல்ல ஹரிபக்தனா அவனு தான் கேட்டா, அப்படி அந்த குழந்தை ஹரிபக்தனாவே இருக்கு. கொஞ்சம் வந்து பெருசான சமர்த்தனாம கூட்டு வாடா, அவனை கீர்த்தனத்தெல்லாம் கூட்டு வாடா அப்படின்வார். ஒரு சமர்த்தனாம வாசிடா அப்படின்வார். இந்த பய அப்படி தட்டின்னு இருக்கும், ஜோர் ஜோர் அப்படின்வார். சில நாள் வந்து சமர்த்தனாம சொல்லுவார், அவன் அம்பாஜியை வாசி சொல்லி இன்னைக்கு கீர்த்தனத்துக்கு அப்படின்வார். இவர் கேட்கவே இல்லை, என் பிள்ளைங்க வாசிக்கணும் அப்படின்னா கேட்டதே கிடையாது. என் குருவுக்கு தெரியும் எனக்கு என்ன கிருபை பண்றாரோ அது அவனும் அவரோட சிஷ்யன் அவர் பார்த்துப்பார், அவ்வளவுதான். இந்த பிள்ளைக்கு ரெக்கமெண்டேஷன் இந்த கதைக்கே போல அவருக்கு தெரியும். அவர் அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை, அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி
அவர் ஒன்றுமே கேட்க மாட்டார். எப்படி கூறத்தாழ்வானோ அந்த மாதிரி ராமானுஜருக்கு கூறத்தாழ்வான் போல இவருக்கு. அப்ப அந்த பிள்ளையும் ஜோரா கீர்த்தனம் வாசிப்பான். அப்பா வாசிக்கும் போது பிள்ளை உட்காந்து பார்ப்பான், பிள்ளை வாசிக்கும் போது அப்பா உட்காந்து பார்ப்பார். ரெண்டு பேரும் ஆனந்தமா சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்களாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் சமர்த்த ராமதாசர் பண்றார். அதனால அந்த அனுகிரகத்தை வாங்கிக்க. உங்க வாழ்க்கை அழகான வாழ்க்கை வாழுங்க. அதுக்கு மேல பெருசா யோசனை எல்லாம் வேண்டாம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो ताम्रबरणी माता की जय. राधे कृष्णा.